இல்ல அது உங்களுக்கு நீங்க விளங்கிடணும். நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் இப்ப இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்ப திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா. அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துட்டு வருவாங்க. ஆனா ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிக்காத ஒருவர் அழைக்கும் போது நம்பிக்கைக்குரியதா இருக்கு. முதல்ல அதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப ஐயா விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வரைஞ்சுன்னா அவரு 10 விழுக்காடு வாக்கு வச்சிருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு. அப்ப நம்ம ஆட்சியில பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கு இங்க எந்த கட்சி இருக்கு? நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இந்த ஆட்சியில இங்க இருக்கிற கட்சிகள்ல ஆட்சி இப்ப காங்கிரஸே நீங்க சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன்னு ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கும்? இந்த கேள்விகள்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக நான் பொது மனிதனா ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்ப உங்களுக்கே அந்த கேள்வி எழும். அப்ப ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா? யாரு பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டுல வயதுல என்னை விட அவர் 8 வயசு சின்னவர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்துல எல்லாத்துலயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது, புரியுதா? தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறது. விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்திச்சு 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வராரு. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்றது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராரு. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நீ அவரை எதிர்க்கிற, நான் எங்க அவரை இருக்கிறேன்? அவங்க ஆளுக்குதான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். அதனால